ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் வச்சு வெஜ் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பாஸ்மதி ரைஸ் கொஞ்சம் கூட உடையாம எப்படி உதிரி உதிரியாக சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெஜ் பிரியாணி செய்யறதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊற வச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அலாக்கு தலை தட்டி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம். இப்போவே நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அரிசி ஊறினதுக்கப்புறம் கழுவக்கூடாது, அரிசியெல்லாம் உடஞ்சிரும். அதனால் ஃபஸ்ட்டே நல்லா கழுவிட்டு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அரிசியை நல்லா கழுவி ஊற வச்சாச்சு. இப்போது பிரியாணி செய்யறதுக்காக 5 வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் தோல் உரித்து நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா வெங்காயத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாவை எடுத்துக்கலாம். ஒரு 4-5 பச்சை மிளகாய் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதையும் காம்பு நீக்கிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னசாக இருக்குது, அதனால் 5 தக்காளி எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை கட் பண்ணியாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய பூண்டையும் ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். வெஜ் பிரியாணி செய்யறதுக்காக நான் 3 உருளைக்கிழங்கு கழுவி எடுத்திருக்கேன். இது தோலோட கூட கட் பண்ணி போடலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் தோல் எடுத்துட்டு இதை சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பீன்ஸ் கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் உருளைக்கிழங்கையும் வேக வச்ச பச்சை பட்டாணியும் தான் சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி இந்த அளவுக்கு சின்ன சின்னசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான புதினாவை நம்ம தோட்டத்திலிருந்தே அறுத்துட்டு வந்திருக்கோம். இதையும் க்ளீன் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, கொத்தமல்லியையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெஜ் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, வெங்காயம், பச்சை மிளகாய் நீல நீளமாக கட் பண்ணது, தக்காளி, கொத்தமல்லி இதையும் நீல நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு, வேக வச்ச பச்சை பட்டாணி, இஞ்சி பூண்டு, புதினா இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இன்றைக்கி என் பையன் தான் அடுப்பை பற்ற வைக்கிறான். இன்றைக்கி நான் பற்ற வைக்கிறேன்னு சொல்லியிருந்தான், அதனால் அவன்கிட்டே கொடுத்துட்டேன். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போது அடுப்பு மேலே ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். பிரியாணி பாத்திரம் வச்சுக்கிறேன் நான் இன்றைக்கு இதில் தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் எடுத்து வச்சுருந்த பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஸ்டார் பூ, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை அதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
தக்காளி நல்லா வெந்து குழஞ்சி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம், அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். எல்லாம் தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 1 கப் உருளைக்கிழங்கு, வேக வச்சுருந்த 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடிக்கடி ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் காய் நல்லா வேகும். உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா மசாலா கூட நல்லா வதங்கிருச்சு. பாதி வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இந்த நேரத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அளந்து போட்ட அதே கப்பில் 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் பாஸ்மதி ரைஸ்க்கு. இதே பச்சரிசி சேர்த்திங்கன்னா 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். இது பாஸ்மதி ரைஸ்ன்றதுனால 1.5 கப் தான் சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் சேர்த்துக்கலாம். இதில் காரம் சரியாக போச்சு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம். கொதி வரட்டும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம்.
நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நம்ம பாஸ்மதி அரிசியை தண்ணி வடித்து வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போவே கலந்து விட்டுக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மெதுவாக ஒரே டைம் ஓப்பன் பண்ணி கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லே தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. அரிசி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு கொதி வர்ற வரையும் அடுப்பு நல்லாவே எரியட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அடுப்பு ஸ்லோவாக தான் எரியணும். அதுக்கப்புறம் லைட்டாக கலந்து விட்டால் போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லா தண்ணியும் நல்லா சுண்டி இருக்குது. தண்ணியே இல்லை, லைட்டாக தான் இருக்குது. இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ரொம்ப கலந்து விட்டுறக்கூடாது. இப்போது தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. எல்லா அரிசியும் நல்லா ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி, அதுக்கப்புறம் நம்ம மீட்டி வச்சுருந்த கொத்தமல்லியையும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பாக இருந்தால் விறகெல்லாம் எடுத்துட்டு அனல்லே வேகட்டும். இதே நீங்கள் கேஸில் செய்கிறதா இருந்தால் அடுப்பை லோ ஃப்ளேம்லே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. ஆனால் ஓப்பன் பண்ணக்கூடாது. அந்த சூட்லேயே பிரியாணி நல்லா வெந்துடும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போது சைடில் கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அரிசி உடையாமல் சூப்பராக வரும் பாஸ்மதி ரைஸு. நான் செய்கிற மாதிரி இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள். மேலே எதுவும் வெயிட் வைக்கல, எதுவுமே பண்ணலை. தண்ணி எல்லாம் நல்லா சுண்டுனதும் விறகு எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு அது மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டாலே போதும். அதோட அனல்லே நல்லா வெந்துடும் அரிசி. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இறக்கி கீழே வச்சிடலாம். பாருங்கள், எவ்வளோ உதிரி உதிரியாக கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க, பாஸ்மதி ரைஸில் ஒரு வெஜ் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட உடையாமல் சூப்பரான டேஸ்ட்லேயும் வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.